தமிழக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இன்றைய தகவலை பார்ப்போம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழர்கள் வாழும் பகுதிகளில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் அறுவடை திருவிழாவாகவும் இயற்கைக்கும் உழவர் பெருங்குடி மக்களுக்கும் அவர் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழாவாகவும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவை மக்கள் உற்சாகமாக கொண்டாடி கூடிடும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பாக ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக 1000 ரூபாய் ரொக்கத்தொகை, பச்சரிசி, சர்க்கரை, வேட்டி, சேலை என்று முழு கரும்பும் வழங்கப்படுகிறது. எனவே இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் வழங்கப்படும் என எதிர்பார்த்தனர். ஆனால் ரொக்கமாக பணம் வழங்காத காரணத்தால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். இதனையடுத்து 26 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் 1000 ரூபாய் இல்லாததால் பொங்கல் பரிசு தொகுப்பை புறக்கணித்துள்ளனர். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பில் 2025ஆம் ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு வழங்கப்படும் எனவும், பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்படவுள்ள இலவச வேட்டி சேலைகள் பொங்கல் பரிசு தொகுப்பு சேர்த்து வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தார். அதன்படி கடந்த 9/1/2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி திட்டத்தினை துவங்கி வைத்தார்கள். இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் 34,793 நியாய விலைக் கடைகளில் 2,20,94,585 அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி முழு வீச்சில் நடைபெற்றது. இதற்காக சுமார் 50,000 கூட்டுறவுத்துறை பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக அனைத்து அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கும் வகையில் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி 25/1/2025 வரை தமிழ்நாடு முழுவதும் 1,94,15,346 அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளது எனவும், ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் 88% பேருக்கு நிறைவு பெற்றுள்ளது எனவும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஆர். கே. பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார்.